கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சோம்பேறியை குறித்து பார்ப்போமா? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ கொஞ்சம், மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ கொஞ்சம், அந்த மனிதர் அழிகின்றாரே. அறுவடை இருக்கும் பொழுது சோம்பேறியாக காணப்பட்டால் அந்த அறுவடையின் பலனை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதல்லவா? அதனால் சோம்பேறியா இருக்காமல் நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அவனால் எந்த ஒரு பலன் மிகுதியாக காணப்பட்டாலும் அந்த பலனை அவன் அடைவதற்கு, அவன் தன்னுடைய கரங்களை வேலை செய்வதற்கு அவன் சோம்பேறித்தனமாக காணப்படுவதால் அவனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக காணப்படுகிறான். சோம்பேறியானவன் எறும்பினத்தில் போய் கற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எறும்பு ஒரு சின்ன ஒரு உயிர் தான், நம்ம கைப்பட்டாலே இதை என்ன செய்யும்? இறந்து போயிடும். ஆனா அப்படிப்பட்ட அந்த சிறிய உயிரிடத்துல போய் நீ போய் கற்றுக்கொள்ள அப்படின்னு சோம்பேறியை பார்த்து சொல்லப்படுகிறதாக நாம் வாசிக்கிறோம். சோம்பேறி எத்தனையாய் அவன் சோம்பல்தனமாய் இருப்பதினால் அவனுடைய வாழ்க்கை செழிப்பில்லாதவனமாக காணப்படுகிறது. எப்பவும் படுத்தே இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, சொலண்டு இருக்கிற இடத்திலேயே சொலண்டு கொள்வான். இப்படிப்பட்டவனாக அவன் காணப்படும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் செழுமையை காண முடியாதவனாக தன் களத்துல கையை வைப்பான். அதை தன் வாயிண்டைக்கு எடுத்து செல்லக்கூட அவனுக்கு விருப்பம் இல்லாதவனாக காணப்படும் பொழுது எவ்வாறாக கதவு கீழ்முறையில் ஆடுகிறதோ அதுபோல அவன் ஆடுகிறவனாக இருந்த இடத்திலே இருக்கிறவனாக அவன் காணப்படுவான். அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு உதாரத்துவமான காரியமும் காணப்படாது. எபேசியர் 2:10 நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நற்கிரியைகளை நாம் செய்ய விருப்பம் இல்லாதவர்களாக காணப்படும் பொழுது நம்மிடத்தில் எந்த நற்பலனாவது யாராவது எதிர்பார்க்க முடியுமா? அறுக்கின்ற காலத்துல அறுவடைக்கு சென்றால்தான் நம்முடைய அறுப்பின் பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உழ வேண்டிய காலத்துல உழுதாதான் பயிர் வைக்க வேண்டிய காலத்துல பயிர் வைக்க முடியும். எதுவுமே நான் செய்ய மாட்டேன், நான் படுக்கையில எப்பவும் படுத்தே இருப்பேன்னு சோம்பேறியை போல நாம் காணப்படுவோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக காணப்படுமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அனுதினமும் வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக, அனுதினமும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படும் பொழுது நம்மிடத்திலே சோம்பேறித்தனம் காணப்படாது. ஒரு ஆசிரியரே எனக்கு தெரியும், அவர்கள் ரிட்டையர்டான பிறகும் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாக 5 மணிக்கு எந்திச்சு தன்னுடைய கடமையை செய்து முடித்து விட்டு தன்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு செல்வார்களோ அது போலவே அவர்கள் இந்த பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் 5 மணிக்கே எழுப்பி விடுவாங்க. அவங்க காலை கடனை முடித்து விட்டு வேதத்தை வாசித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து பிற்பாடு எழும்பி முத்தம் தூத்து தெளித்து தன்னுடைய எல்லா கடமையிலையும் அது காலையிலே செய்கிறவர்களாக காணப்படுவாங்க. நம்ம ரிட்டையர்ட் ஆயிட்டோமே, இனிமே நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அப்பப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கக்கூடிய அளவில் அவங்க காணப்படாம சுறுசுறுப்பாக அவங்க காணப்பட்டதுனால எந்த ஒரு நோயும் அவங்களை அணுகாதவண்ணம், எந்த ஒரு பலவீனமும் அவங்களை அணுகாதவண்ணம் அவங்க சுறுசுறுப்பாக அவங்க வாழ்க்கையில காணப்பட்டதுனால அவங்க சந்தோஷமாக சமாதானமாக அவங்க உறவினரோடு அவங்க ஜீவித்து வந்தாங்க. சோம்பல்தனம் தூங்கி விடப்படும், அது நம்ம சுறுசுறுப்பாக இருக்க விடாது. நீதிமொழிகள் 24:30 சோம்பேறியினுடைய வயல் மதியினுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். சோம்பேறியுடைய வயல் முள்ளுக்காடா கிடக்கும், அதை காஞ்சறி மூடி கிடக்கும். அப்படின்னா அந்த வயல் அந்த திராட்சை தோட்டம்லாம்
ஒன்றுமே பயிரிடப்படாததாக முள்ளு முளைச்சி காஞ்சொரி மூடினதாக காணப்படும். அப்படி நமக்கு சொத்து சுகம் இருந்தும் அதை நம்ம பயன்படுத்த தெரியாதவர்களாக காணப்பட்டு இந்த சோம்பேறியை போல நம்ம முடங்கி கொண்டிருப்போமேயானால் தரித்திரம் நம்மளை சூழ வேலியடித்து கொள்ளும். நம்மளால ஒரு சின்ன பொருளை கூட வாங்கி சாப்பிட முடியாது. ஒருத்தரை போல நல்லா சுற்றி சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதனால சோம்பேறித்தனமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணப்படாம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அனுதினமும் ஒரு புத்துணர்ச்சி பெற்றவர்களாக நாம காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையிலும் மற்றவர்களுடைய பார்வையிலும் செழிப்புள்ளதாக காணப்படும். சோம்பேறித்தனத்தை நாம் வெறுப்போம். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து சுறுசுறுப்பை பெற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் நம் சந்தோஷமும் சமாதானமாக காணப்படத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் செழிப்புள்ளவர்களாக காணப்பட, சோம்பேறியை போல அல்லாமல் எறும்பை போல நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு எறும்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அடுப்பங்கரையில் எங்கனாலும் சரி சின்ன இனிப்பு பொருளை கட்டு அது ஓடி வந்துடும். அந்த இடத்துல எறும்பு கூட்டமாக சாரசாரையாக நடக்கும். அதே சமயம் அந்த எறும்பை எப்படியாவது ஒரு எறும்பு சாப்பீஸை போட்டால் ஏதோ கோடு போட்டு அந்த நேரம் போட்டால் அது ஓடி போயிடும். ஆனால் அதே சமயம் மறுநாள்னாலும் சரி அந்த எறும்பு என்ன செய்யும், அதே இடங்களுக்கு திரும்ப வந்துவிடும். ஒரு சின்ன இனிப்பை கண்டுவிட்டாலே எறும்பு சாரசாரையாக வந்துவிடும். அது எப்பொழுதும் ஒரே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு வழியா ஒரு எறும்பு பின்னால ஒரு எறும்பு சாரசாரையா வரிசையா போற மாதிரி இருக்கும். அதை போலத்தான் மனிதர்கள் இந்த எறும்பிடத்துல போய் கற்றுக்கொள்னு சொன்ன பிரகாரமாக நம்ம அந்த எறும்பை போல சுறுசுறுப்புள்ளவர்களாக காணப்படணும். கோடை காலத்துல போய் எல்லாம் சேகரித்து வந்து மழைக்காலத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் சேகரித்துக் கொள்ளும். அதே போல மனிதர்களாகி நாமும் இந்த எறும்பு போல நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தேவைக்கு ஏற்றவாறு நம்ம சேமித்து வைக்கும் பொழுது நம்முடைய ஒரு பலவீன நேரங்கள்ல நம்முடைய ஒரு முதி வயதான காலங்கள்ல அது நமக்கு பிரயோஜனமாக காணப்படும். அதனால நாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு பிரியமானவர்களாக நாம காணப்படும் பொழுது யாரிடமும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை வரவே வராது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சிறப்புள்ளதாக செழுமையுள்ளதாக காணப்பட செய்வார். ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவிலாம் நேசிக்கிற அருமையான தகப்பனையும் என் நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஒரு சோம்பேறியை போல காணாதவனம் அப்பா தகப்பனே, நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக எப்பொழுதும் ராஜா உமக்கு பிரியமானவர்களாக உடைய ஆத்தும அறுவடை செய்வதற்கு நாங்கள் ஒரு காரணியாக செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும். சோம்பலுள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செழிப்புள்ளவனாக காணப்பட முடியாதுப்பா. நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளாக செழித்து வளர்ந்து அப்பா அநேக கனி தரக்கூடிய பிள்ளைகளாக வளரத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் எங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.